தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிறங்களின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/9/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றினது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நம் வாழ்க்கையில் எவ்வித ஆசீர்வாதம் இன்றியோ அல்லது ஆசீர்வாத தடைகள் காணப்பட்டாலோ நம் வாழ்க்கை இருளை போன்று நமக்கு காணப்படும். அப்படித்தானே நாம் ஏன் உலகில் வாழ்கின்றோம், என் வாழ்க்கையில் அனைத்தும் இருளடைந்து காணப்படுகின்றது என்று நாம் கலங்கிக் கொண்டிருப்போம். அப்படித்தானே? ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உடனே நம் வாழ்க்கையில் நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி ஒளி வீசி அவர்கள் பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற அளவிற்கு வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் என்பதற்கு எவ்வளவேனும் சந்தேகமில்லை. ஆனால் தேவன் கட்டளையிட வேண்டும், நாம் அதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தானே? இன்னும் அதிகமாக ஊக்கமாக நாம் ஜெபித்து இறைவனுடைய வெளிச்சம் நம் சந்ததி மேலும் நம் மேலும் வீச வேண்டும் என்று நாம் கர்த்தரை நோக்கி அதிகமாக உபவாசித்து நாம் ஜெபித்தோம் என்றால் கண்டிப்பாக தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிடுவார். நம் வாழ்க்கையில் நம் சந்ததியின் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகி இருள் நீக்கப்பட்டு ஆசீர்வாதமான வாழ்க்கை மலரும். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் அன்று இருளாக இருக்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வெளிச்சத்தை உண்டாக்கினீரப்பா. இப்பொழுதும் இருளாய் கிடந்த இந்த அன்பு மகன் அன்பு மகள் வாழ்க்கையில் நீர் வெளிச்சம் வீச செய்யும் ஒரு வார்த்தை கூறும், அதற்காக காத்திருக்கின்றோம். உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். அந்த உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே இந்த நிமிடமே வெளிச்சத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு மகனுக்கும் மகளுக்கும் அவள் சந்ததிகளுக்கும் வெளிச்சம் வீசம் செய்யுங்க. அதன் மூலம் மகிழ்வடைந்து சாட்சியாக வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.